கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எஸ்தர் 5th chapter verse 6. ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து அப்பா கேட்குறாங்க, உங்க வேண்டுதல் என்ன? இன்னைக்கு அநேகர் எனக்கு ஒரு பதில் கிடைச்சா போதும்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம். ஒரு ஜபத்திற்கு பதில் கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு கதவு ஆசீர்வாத கதவு திறந்தா நல்லா இருக்கும், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தா நல்லா இருக்கும், ஒரு அதிசயம் நடந்தா நல்லா இருக்கும். இப்படி அநேக காரியங்களை குறித்து இந்த காலை நேரத்துல நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்தா அப்பா சொல்றேன், உங்க வேண்டுதல் என்ன? சரீரத்துல பலவீனம் இருக்கா? அந்த பலவீனத்தை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. என்ன வேண்டுதல இருந்தாலும் அப்பா நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறாங்க. உங்க வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். இந்த காலை நேரத்தில் அப்பா அருமையா சொல்றாங்க, உங்கள் வேண்டுதல் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் இன்று அது உங்களுக்கு கொடுக்கப்படும். கடன் பிரச்சனை காரியங்களா இருந்தாலும் இன்று அப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அது எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இந்த எஸ்தர் புஸ்தகத்துல மொர்தெகாயை எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் என்கிறவன் அநேக உபாய தந்திரங்களை செய்யறான். இந்த நேரத்துல எஸ்தரும் மொர்தெகாயும் எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்பா கிட்ட வேண்டுதல் செய்யறாங்க. அந்த வேண்டுதலை அப்பா கேட்டு எந்த ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தானோ அந்த ஆமானை அப்பா அழித்து போட்டாங்க. இந்த மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்தான். அதே தூக்கு மரத்துல ஆமானை போட்டு கொன்று போட்டாங்க. அதே போலதான் இன்று உங்க வேண்டுதல் என்னவா இருந்தாலும் சரி, அப்பா அதை உங்களுக்கு நிறைவேற்றி முடிக்க நான் வல்லமையுடைய தேவன் என்று சொல்லுகிறார். முதல்ல நம்ம என்ன செய்யணும்? வேண்டுதல் செய்யணும். அப்பா கிட்ட நம்ம கேட்கணும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெனிசிஸ் 20 chapter verse 7. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. இங்க ஒரு ராஜாவுக்கு அப்பா சொப்பனத்துல பேசுறாங்க, ஆபிரகாமுடைய மனைவியை ஆபிரகாம் இடத்துல அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அப்பா சொல்றாங்க ஆபிரகாமை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்றாங்க. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். இன்னைக்கு அநேகர் ஏசப்பாவை பார்க்கணும், தரிசிக்கணும், ஏசப்பா கூட பேசணும்னு சொல்லி 3 நாள் உபவாசம் இருப்பாங்க, 7 நாள் உபவாசம் இருப்பாங்க, 21 நாள் உபவாசம் இருப்பாங்க, 40 நாள் உபவாசம் இருப்பாங்க, எப்படியாவது அப்பா கிட்ட பேசணும் என்று சொல்லி. ஆனா இங்க கர்த்தருடைய பிள்ளை ஆபிரகாமுக்காக அந்த ராஜா கிட்ட போய் அப்பா சொப்பனத்துல பேசுறாரு, என் மகன் ஆபிரகாமுடைய மனைவியை விட்டுவிடு, இல்லைன்னா நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று சொல்லுகிறார். வசனம் பாருங்க. அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான், நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்துல அவனுக்கு சொன்னார். இன்று அநேகர் ஏசப்பா பேசணும்னு காத்து கிடக்குறாங்க. இங்க ஆபிரகாமுக்காக ராஜாவோட சொப்பனத்துல போய் பேசுறாரு, என் பிள்ளைக்காக நான் இறங்கி வருவேன், நீ மட்டும் இல்ல எல்லாரும் சாகவே சாவீர்கள். இன்று ஆபிரகாம் கூட இருந்த அதே தகப்பன் தான் உங்க கூடயும் இருக்கிறாங்க. இன்று உங்க வேண்டுதல் எல்லாவற்றையும் அப்பா கேட்டு உங்களுக்கு பதில் தருவாங்க. உங்களுக்கு விரோதமா யார் மந்திரம் செய்தாலும் சரி, யார் கிரியை செய்தாலும் சரி, எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காக வழக்காடுகிற தேவன், உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுக்கு விரோதமா வன்கண் வரலாம், பொறாமை வரலாம், எரிச்சல் வரலாம், அநேக காரியங்கள் நீங்க முன்னேற்றம் அடையக்கூடாதபடிக்கு அநேக முட்டுக்கட்டைகளை போட்டுக்கொண்டே இருப்பாங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்கு என்ன தடை செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்வாங்க. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை யாரும் அழிந்தடுக்க முடியாது. அது ராஜாவா இருந்தாலும் அவன் தூக்கத்துல போய் அப்பா பேசுவாங்க. மொர்தெகாய்க்காக அப்பா ராஜாவோட தூக்கத்தை கெடுத்து அந்த புஸ்தகத்தை படிக்க வைத்து மொர்தெகாயை ஆசீர்வதித்தார். அதே போல இங்க ஆபிரகாமுக்காக ராஜாவோட தூக்கத்தை அப்பா கெடுத்தாங்க. சொப்பனத்துல தோன்றி ஒழுங்கா அனுப்பிடு, இல்லைன்னா எல்லாரும் சாகவே சாவீர்கள் என்று மிரட்டினாங்க. இன்று உங்க கண்களுக்கு தெரியல, அப்பா என்ன செய்யறான்னு தெரியல, அதனாலதான் நீங்க அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்காக அப்பா பின்னாடி வேலை செய்து கொண்டு இருக்காங்க.
யார்கிட்ட பேசணுமோ, யார்கிட்ட எச்சரிக்கணுமோ, யாரை அழிக்கணுமோ, என்ன செய்யணுமோ அப்பா செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு சில காரியம் முடியாதது போல இருக்கிறது. அப்பா சொல்றாங்க, தேவனால எல்லாம் கூடும். உங்களுக்கு குடும்ப பிரச்சனையை நினைச்சு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். அந்த குடும்ப பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு கூடும். உங்க கடன் பிரச்சனையை மாற்ற அப்பாவுக்கு கூடும். உங்க வியாதி சரீரத்துல இந்த பலவீனம் போகவே மாட்டேன்னு சொல்லி நீங்க கலங்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த வியாதியை போக்க அப்பாவுக்கு முடியும். சிலர் வேலை கிடைக்கலையா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையான்னு சொல்லி ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஏற்ற வேலையை அப்பாவுக்கு சித்தமான அருமையான வேலையை கொடுக்க அப்பாவால முடியும். அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜெனிசிஸ் 25:21. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். 20 வருஷமா குழந்தை இல்ல. ஈசாக்கு என்ன பண்றாரு? தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் நீங்கள் பாக்கியவான்கள். அப்ப உங்க வேண்டுதலை கேட்டருளினார். இன்னைக்கு என்ன வேண்டுதலோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அப்பா கேட்டு அருள போகிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட சொல்லுகிற நல்ல செய்தி. அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அல்லேலூயா. எதுக்காக வேண்டுதல் செய்தானோ அந்த வேண்டுதலுடைய ஆசீர்வாதத்தை அவனுடைய கண்கள் கண்டது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 வசனம். ஜேம்ஸ் 5th chapter verse 16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். நீதிமான் தானே போட்டிருக்கு. நான் எப்படின்னு கேக்குறீங்களா? ஏசப்பாவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீதிமான் தான். அவருடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி இருக்கிறார். இன்றும் யாராவது ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, எனக்கு நீங்க தான் வேணும். என் இருதயத்துக்குள்ள வாங்க. என் பாவம், மக்கரங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் ரத்தத்தினால கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அப்பா உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்க உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்னீங்கன்னா உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தவானாக்கி நீதிமானாக்குவார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலன் உள்ளதா உங்களுக்கு நிச்சயமா இன்று அப்பா பதில் தருவார். நீங்க செய்கிற அந்த வேண்டுதலுக்கு நிச்சயமா இன்று அப்பா உங்களுக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 8:26. ரோமன்ஸ் 8 chapter verse 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்மளுடைய பலவீனங்களை உதவி செய்ய ஆவியானவர் வல்லமை உடையவரா இருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் அப்பா சொல்லுவாங்க, மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா அப்பா ஆவியினால் உங்களை நிரப்புவாங்க. அவர் உங்களுக்குள்ள வந்துட்டு என்ன செய்வாரு? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறதுனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோட நமக்குள்ள இருந்து அப்பா வேண்டுதல் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. அதனால அப்பா சொல்றாங்க, நான் உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் ஒருத்தருக்கு பிரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, உலகம் ஃபுல்லா ஜெபிக்கணும்னு சொல்லி. அவரும் உட்கார்ந்து முழங்கால் படி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. உலகத்துல எல்லாருக்காகவும், எல்லா நாட்டுக்காகவும், இந்தியாவுக்காக முழுவதும் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு டைம் பார்க்கறாரு, வெறும் 5 நிமிடம் தான் ஆனது. அதே மனிதர் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. எல்லாவற்றையும் ஜெபித்து முடிக்கும் போது அவர் நேரம் பார்க்கும் பொழுது 3 மணி நேரம் ஓடி இருந்தது. பரிசுத்த ஆவியான உள்ள வரும் பொழுது அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வார். இப்போ அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அடுத்த நாள் என்ன நடக்குது நமக்கு தெரியாது. அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா நமக்குள்ள இருந்து அவர் வேண்டுதல் செய்து எல்லா வெற்றிலும் நமக்கு ஜெயத்தை தருவார். கடைசியா ஒரு வசனம் நாம் பார்த்து ஜெபிக்கலாம். யாக்கோபிலே 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ஜேம்ஸ் 5th chapter verse 15ல விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லுகிற காரியம் அதுதான். விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசத்தோட நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த வேண்டுதலை நிறைவேற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்றும் விசுவாசத்தோட நீங்க ஜெபிங்க. அப்பா ஜெபிக்கும் பொழுது எல்லாருக்கும் அற்புதம் செய்வாங்க. மரித்து போயிருந்தாலும் உயிரோடு எழுப்ப அப்பாவுக்கு வல்லமை உண்டு. மரித்து 4 நாள் ஆகி போன பிணத்தை, லாசருவை உயிரோடு எழுப்பினார். உங்களுக்கு இருக்க வியாதி அப்பாவுக்கு லேசான காரியம். குழந்தை ஹைப்பர்ல இருக்குன்னு சொல்லி நீங்க வேதனையோட குறை பாக்குறீங்க. அதை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. திக்கு நாவு போகணும், மந்த நாவு போகணும்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. அதை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பாவுக்கு அது லேசான காரியம்.
இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற கொடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இந்த நொடியே நீர் செய்து கொண்டிருக்கிறீரப்பா. அவர் என்ன வேண்டுதலோடு கூட இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் ஒவ்வொருவரையும் இறங்குகிறதற்காக, உடைய ஜீவன் இறங்குகிறதற்காக இப்பொழுது அற்புதத்தை நீர் செய்கிறீர் ஐயா. மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரம். யாரெல்லாம் ஐசியூல இருக்காங்கன்னு சொல்லி இப்பொழுது உடைய பிள்ளைகள் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாங்களோ, அந்த ஐசியூல இருக்க எல்லாருக்கும் இப்பொழுதே உடைய ஜீவன் இறங்குகிறதற்காக நன்றி. தெய்வீக சுகம் இறங்குகிறதற்காக நன்றி. மரித்து போய் இருக்கிறவர்கள் இப்பொழுதே நீர் உயிரோடு எழுப்புகிறதுக்காக நன்றி தகப்பனே. உடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்காய் சோத்திரம். குருடர்கள் பார்வையடைகிறதுக்காக எஸ் லார்ட், கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறது. பிறவிலே உறுப்பு இல்லை என்று சொல்லி பிறந்திருக்கலாம், இப்பொழுது அந்த உறுப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. கண்ணீரோடு கவலையோடு கூட வேதனையோடு கூட எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, குழந்தை இல்லை, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை என்று சொல்லி இப்படி பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் இப்பொழுது அற்புதத்தை செய்கிறேன். குழந்தைய ஐப்பர்ல இருந்து மாத்தி நார்மல் சைல்டாய் மாற்று அப்பா. திக்குவாய் எல்லாம் எடுத்து போட்டு நன்று சரளமாய் பேசுகிறதுக்கான கிருபைகளை தருகிறேன். இன்னும் என்னென்ன காரியத்துக்காக உங்களுடைய பிள்ளைகள் வேதனையோடு கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் இப்பொழுது நிறைவேற்றுகிறேன். சங்கீதம் 20:5 சொல்வது போல உமது வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிறதுக்காக நன்றி தகப்பனே. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளுக்கு அவள் குடும்பத்தில் எல்லாரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. நீங்களும் கமெண்ட்ல சாட்சி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.